வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாமை அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இட்லி தான் ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசியாச்சு. இது மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம அரைக்க போறோம். அதனால இது மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நீங்க கிரைண்டர்ல போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா மிக்சியில போடுறதுனாலும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுறலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு. இது மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க. ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா உள்ள நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை அப்படியே 1 நிமிஷம் ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா துணியில ஒட்டாம அப்படியே வரும். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான நம்ம சாமை அரிசி இட்லி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.